எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தந்த கிருபையுள்ள இந்த ஏப்ரல் மாதத்திற்காக நன்றி. இந்த நாளில் புதிய மாதத்திற்குள்ளாக நம்மை பிரவேசிக்க செய்த தேவனுக்கு எல்லா துதியும் கனமும் புகழும் உண்டாவதாக. வேதத்தில் உள்ள வாக்குதத்தங்கள் யாவும் நமக்காகவும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கானதுவே. ஆனால் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தேவன் தந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி. எஸ்தர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். என கண்பானவர்களே, வேத புத்தகத்தில் உள்ள புத்தகங்களிலுள் இது சற்று வித்தியாசமானது. இந்த புத்தகத்தில் தேவன், கர்த்தர் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்காது. ஆனால் தேவனுடைய முழு செயல்பாட்டையும் அவருடைய கரம் அளித்த விடுதலையையும் நன்கு அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, எஸ்தர் இவள் ஒரு யூத குலப்பெண். 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரு ராஜாவின் மனைவியாவாள். இவள் மொர்தெகாய் என்னும் யூதனால் வளர்க்கப்பட்டவள். வளர்ப்பு தந்தையின் சொல்லிற்கு அடிபணிந்து ராஜாவினிடத்தில் தான் ஒரு யூத குல பெண் என்பதை அறிவிக்காதிருந்தாள். ராஜாவின் சமூகத்தில் மேன்மைக்குரியவனாக ஆமான் என்ற ஒருவன் இருந்தான். அவனால் யூத குலத்திற்கு அழிவு நேரப் போகிறது என்பதை அறிந்த மொர்தெகாய் எஸ்தரிடத்தில் தம் குலம் அழியப் போவதை தடுத்து நிறுத்தும்படி சொல்லும்போது உரைத்த வார்த்தைகளே இது. யூத குலத்திற்கு விரோதமாக சட்டங்களை ஸ்தாபித்து குறிப்பிட்ட நாளில் யூத குலம் முழுவதையும் அழிக்க திட்டமிட்டிருந்தான் ஆமான். நாடு முழுவதும் யூத ஜனங்கள் தேவனை நோக்கி கதறினர். அரண்மனைக்குள் எஸ்தரும் தாதிமாரும் உபவாசித்து, நான் செத்தாலும் சாகிறேன் என்று தனது உயிரை பணயம் வைத்து ராஜ சமூகம் சென்று ராஜாவை விருந்துக்கு அழைத்து அழிக்க நினைத்த ஆமானின் தந்திரங்களை தவிடுபொடியாக்கினாள் எஸ்தர். காரியம் மாறுதலாய் முடிந்தது. பூரிம் என்னும் பண்டிகை உருவாகி பூரித்தே மகிழ்ந்தனர். இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அழிவின் பாதை நோக்கி சென்று கொண்டிருக்கும் மக்களுக்காக ஜெபிக்கின்றோமா? ஒரு நாளில் 1 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் தேசத்திற்காக, நமது தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோமா? எஸ்தர் போன்று உபவாசத்துடன் துதிக்கின்றோமா? நாம் ஜெபிக்காவிட்டாலும் துதிக்காவிட்டாலும் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அது உறுதி. ஆனால் நம்மில் இந்த மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றே தீர்மானம் எடுப்போம். நீங்களும் நானும் தேவனுக்காக வைராக்கியமாக செயல்பட துவங்கும் போது கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து காரியங்களை செயலாற்ற துவங்கி விடுவார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் கடைசி பகுதி, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இன்று தேவனால் பதவியில் உயர்வு, படிப்பில் உயர்வு, அந்தஸ்தில் உயர்வு என உயர உயர உயர்வுகளில் பறந்து கொண்டிருக்கும் நம்மை பார்த்து தேவன் சொல்கிறார், நீ மௌனமாயிருக்கலாமா? இல்லை என்றால் இன்றை மௌனம் களைவோம். தேவ சமூகத்தில் தேசத்திற்காக போராடி ஜெபிப்போம். தேசத்திற்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஆமான் அழிவை காண்பான். சிநேகிதருக்காக ஜெபித்த யோபுதானே மீண்டும் இழந்தவற்றை திரும்ப பெற்றுக்கொண்டார். உங்கள் எல்லைகளில் சமாதானம், ஆசீர்வாதம், ஆவிக்குரிய பூமிக்குரிய வாழ்வில் உயர்வை இன்னும் காண வேண்டுமா? இன்றே அநேகருக்கு ரட்சிப்பு, சகாயம் பெருகும்படி தேவனிடத்தில் மன்றாடுவோம். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு பெரிய ரகசியம் என்னவென்றால், பிறருக்காக நன்மை மற்றும் வேண்டுதல் செய்ய துவங்கும் போதுதான் உங்களுக்கான ஆசீர்வாதம் வாயிற்கதவை தட்டும். நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நீர் தந்த இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி. எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஆமான்களின் தந்திரங்கள் ஒழிந்து போவதாக. தேசங்களுக்குள் சமாதானம் நிலவட்டும். தேசங்களுக்குள் நல்லுறவு காணப்படட்டும். எங்கள் சகாயரே, எங்கள் இரட்சிப்பே, சத்ருவின் தந்திரங்களுக்கு எங்களை எந்நாளும் விலக்கி காத்தருள்வீராக. எங்கள் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன்.